ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி ஹிந்து தமிழ் இணையதள வாசகர்களுக்கு வணக்கம். மன்மத வருஷ பலன்களை இன்று பார்ப்போம். இந்த புத்தாண்டு ஆரம்பத்தில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகியோர் மேஷத்திலும், சுக்கிரன் ரிஷபத்தில் தன் சொந்த வீட்டிலும், குரு கடகத்தில் உச்ச ராசியிலும், ராகு கன்னியிலும், சனி விருச்சிகத்திலும், கேது மீனத்திலும் உலவும் நிலையில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. சனி ராஜா ஆவதால் இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கான பலனை தெரிந்து கொள்ள உங்கள் ராசியை கிளிக் செய்யுங்கள். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவும் 8ஆம் இடத்தில் சனியும் உலவுகிறார்கள். வருஷ ஆரம்பத்தில் சூரியன், செவ்வாய் ஆகியோர் ஜென்ம ராசியில் உலவுவதால் ஓரிரு முக்கியமான எண்ணங்கள் நிறைவேறும் ஆண்டு இது. 5/7/2015 முதல் குருவானவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் மாறி ராசியை பார்ப்பதால் உடல் நலம், ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். எண்ணங்கள் எளிதில் ஈடேறும். மக்கள் நலம், மக்களால் அனுகூலம் ஆகியவை உண்டாகும். தொலைதூர தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டு. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். மந்திர உபதேசம் கிடைக்கும். பல வழிகளில் ஆதாயம் கிடைக்கும் நேரம் இது. 8இல் சனி இருந்தாலும் குரு பலத்தால் சமாளித்து வருவீர்கள். அதிகம் உழைத்து அதன் மூலம் பயன்பெற வேண்டி வரும். ராகு பலம் 8/1/2016 வரை சிறப்பாக இருப்பதால் அயல்நாட்டு தொடர்பு அனுகூலம் தரும். அதன் பிறகு ராகுவானவர் ராசிக்கு 5ஆம் இடம் மாறி குருவுடன் கூடுவதால் மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். 11ஆம் இடத்தில் கேது அமர்ந்து குருவின் பார்வையை பெறுவதால் பக்தி மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் ஈடுபாடு உண்டாகும். சனியானவர் இந்த வருடம் முழுவதுமே சரியாக உலவாததால் சனி பிரீதி செய்து கொள்வது மிகவும் அவசியமாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். சனி 7இல் உலவுகிறார். சூரியன், செவ்வாய் ஆகியோர் 12இல் இருப்பதும் விசேடமாகாது. வருட ஆரம்பம் சாதாரணமாகவே இருக்கும். 5/7/2015 முதல் குருவானவர் 4ஆம் இடத்திற்கு மாறுவதால் ஓரளவு நன்மைகள் உண்டாகும். குருவின் பார்வை 10ஆம் இடத்துக்கு பதிவதால் தொழிலில் அனுகூலமான போக்கை காண முடியும். புதிய பொருட்களின் சேர்க்கையை பெறுவீர்கள். 5இல் ராகு இருப்பது விசேடமாகாது. 8/1/2016 முதல் ராகுவானவர் 4ஆம் இடத்திற்கு மாறுவதும் சிறப்பாகாது. இதனால் வருடம் முழுவதும் ராகுவிற்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபடவும். 10ஆம் இடத்திற்கு கேது வருவதால், கேதுவை குரு பார்ப்பதால் ஆன்மீகம், அறநிலையம், ஜோதிடம் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு வருட பின்பகுதி, அதாவது 8/1/2016 முதல் சிறப்பாக அமையும். சர்ப்பசாந்தி செய்து கொள்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குருவும் 11ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் ஆகியோரும் வலுவுடன் இருப்பதால், சனி பலமும் கூடியிருப்பதால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். மனத்துக்கு இனிய சம்பவங்கள் வாழ்க்கையில் நிகழும். குடும்பத்தில் உற்சாகம் கூடும். சுபகாரியங்கள் நிகழும். மனத்துக்கு இனிய சம்பவங்கள் வாழ்க்கையில் நிகழும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். அரசாங்கம் மூலம் ஓரிரு எண்ணங்கள் இப்பொழுது ஈடேறும். உயர் பதவி பெறவும், செய்தொழிலில் அபிவிருத்தி காணவும் சந்தர்ப்பம் உருவாகும். ஜூலை 5ஆம் தேதி முதல் குருவானவர்
உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மாறுவது விசேடமாகாது. அதன் பிறகு குருவினால் விளையக்கூடிய சுபபலன்கள் சற்று குறையவே செய்யும். பொருள் கொடுக்கல் வாங்கல் இனங்களில் எச்சரிக்கையை கடைபிடிப்பது நல்லது. அதனால் பொருள் இழப்புக்கு ஆளாகாமல் தப்பலாம். செய்து வரும் தொழிலில் அபிவிருத்திக்கான அதிகம் சிரமப்பட வேண்டி வரும். முக்கியமானவர்களின் தொடர்பை வலுப்படுத்தி கொள்வது நல்லது. அவர்களால் அனுகூலம் உண்டாகும். நல்லவர்கள் அல்லாதவர்களது தொடர்பு அடியோடு கூடாது. 4இல் ராகு இருப்பதால் அலைச்சல் அதிகமாகும். தாய் நலனில் கவனம் தேவைப்படும். 8/1/2016 முதல் ராகுவானவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் வருவதால் வெற்றி வாய்ப்புகள் கூட பெறலாம். அயல்நாட்டு தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டாகும். 9இல் கேது உலவுவது விசேடமாகாது என்றாலும் குரு பார்வையால் கேதுவின் மூலம் விளையக்கூடிய கெடுபலன்கள் குறையும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு தெளிவான மனப்போக்கு உண்டாகும். ராகுவுக்கும் கேதுவுக்கும் ரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியில் குரு உலவுகிறார் என்றாலும் 10ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ஆகியோர் இருப்பது சிறப்பாகும். செய்து வரும் தொழிலில் அபிவிருத்தி காணலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை இப்போது கிடைக்கும். அரசாங்கம் மூலம் அனுகூலம் உண்டாகும். 3இல் ராகு உலவுவதால் அயல்நாட்டு தொடர்பு, பயணத்தின் மூலம் நன்மை ஆகியவை ஏற்படும். 9இல் கேது இருப்பதால் தந்தை நலனில் கவனம் தேவை. 5இல் உள்ள சனி சிறு சிறு பிரச்சனைகளை அவ்வப்போது உண்டு பண்ணுவார். சனி பிரீதி செய்து கொள்வது அவசியமாகும். ஜூலை 5ஆம் தேதி முதல் குருவானவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மாறுவதால் செல்வ பலம் பெருகும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி வருவீர்கள். 8/1/2016 முதல் ராகு 2ஆம் இடத்திற்கும் கேது 8ஆம் இடத்திற்கும் மாறுவது சிறப்பாகாது. ராகு கேது பிரீதி செய்து கொள்வது அவசியமாகும். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 4இல் சனியும் 8இல் கேதுவும் உலவுவது சிறப்பாகாது. குருவும் பலம் குறைந்து இருக்கிறார். இதனால் விசேடமான நன்மைகளை இந்த நேரத்தில் பெற இயலாமல் போகும். பேச்சில் நிதானமும் செயலில் அதிக கவனமும் செலுத்துவது நல்லது. பிற மொழி மத இனக்காரர்களை நம்பி எதிலும் ஈடுபட வேண்டாம். வீண் விவகாரங்களை தவிர்ப்பது நல்லது. ஜூலை 5ஆம் தேதி முதல் குருவானவர் உங்கள் ஜென்ம ராசிக்கு இடம் மாறினாலும் உங்கள் ராசிக்கு அவர் சுபர் என்பதால் மக்கள் நலம் சீராகும். வாழ்க்கை துணைவரால் ஓரிரு நன்மைகள் உண்டாகும். தந்தை நலம் சீராக அமைய வாய்ப்பு கூடி வரும். 8/1/2016 முதல் ராகுவானவர் உங்கள் ஜென்ம ராசிக்கும் கேது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் வருவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. பிறரிடம் பேசி பழகும்போது வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது அவசியமாகும். ராகு கேது சனி ஆகியோருக்கு தொடர்ந்து பிரீதி பரிகாரங்களை செய்து வருவதன் மூலம் நலம் கூட பெறலாம். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சனியும் 11இல் குருவும் உலவும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. விசேடமான நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். உழைப்புக்குரிய பயனையும் பெற்று வருவீர்கள். பல வழிகளில் ஆதாயம் கிடைக்கும். கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு வருவாய் கூடும். திரவ பொருட்களால் ஆதாயம் கிடைக்கும். ஜென்ம ராசியில் ராகுவும் 7இல் கேதுவும் இருப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். ஜூலை 5ஆம் தேதி முதல் குருவானவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் மாறுவது விசேடமாகாது. குடும்ப நலம், மக்கள் நலம் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டி வரும். மக்களுக்காக சுபகாரிய செலவுகள் மேற்கொள்ள நேரலாம். 8/1/2016 முதல் ராகுவானவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் மாறுவதாலும் குருவுடன் சேருவதாலும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள்
ஓரளவு பயன் தரும். வீண் செலவுகள் ஏற்படும் என்பதால் சிக்கனத்தை கடைப்பிடிப்பது நல்லது. 6ஆம் இடத்திற்கு வரும் கேது குருவின் பார்வையை பெறுவதால் ஆன்மீக, அறநிலைய, ஜோதிட பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. மொத்தத்தில் இந்த மன்மத வருஷ புத்தாண்டில் மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு விசேடமான நற்பலன்கள் உண்டாகும். ஜூலைக்கு பிறகு இதர ராசிக்காரர்களுக்கு நலம் கூடும். பொதுவில் சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் செய்து கொள்வதன் மூலம் கெடுபலன்களை குறைத்து கொண்டு நற்பலன்களை அதிகரித்து கொள்ளலாம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.